1991 வந்த சைலண்ட் ஹில் ஒரு கேம் மட்டுமல்ல, அது ஒரு மனதை நசுக்கிவிட்ட பயங்கர யாத்திரை. அந்த கேம் நம்ம மனசில் ஏற்படுத்திய துயரமே இன்னும் ஆழமா நினைவில இருக்கு. அந்த பயத்துக்கு பின்னால் இருந்த நபர் தான் கேச்சிரோ டோயாமா. ஸ்லிட்டர் ஹெட்ல பைத்தியக்கார இமேஜினேஷனும் வித்தியாசமான கேம் பிளேயும் காட்டிய அவர் இப்போ இன்னொரு புதிய ஹாரர் கேம் தயாரிப்பில் கால் வைக்கிறார்னு நாம அறியறோம். போகே ஸ்டுடியோஸ்னு சொன்னதும் நமக்கு ஒரு மாடர்ன் இண்டி குவாலிட்டி வரும் ஞாபகம். டோயாமா இப்போ 55 வயசு. அவரோட வார்த்தைகள்லயே, நான் இப்போ என் வயசை நினைச்சாலே அடுத்த தலைமுறையை கொண்டு வரணும், அந்த பட்டத்தை அவர்களுக்கு தரணும்னு அவர் சொல்றார். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு லாஸ்ட் ஹாரர் ரைட் கொடுக்கலாம் போல இருக்கு. ஃபேமட்ஸுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவர் சொன்னது, நாங்க இப்போதே அடுத்த ப்ராஜெக்ட்க்கு வேலை ஆரம்பிச்சிட்டோம். இத ஸ்லிட்டர் ஹெட்க்கு சீக்வல் இல்ல, இப்போவே எல்லா விவரங்களையும் சொல்ல முடியாது. ஆனா இந்த ஸ்டூடியோ ஆரம்பிச்சதுதான் பலவிதமான ஜான்ரஸ்ல ட்ரை பண்ண, யங் டேலண்ட்ஸோட ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண, சில லைட் ஹார்ட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல கூட கை வைக்க. இப்போ அதையே நிரூபிக்க நாங்க ஃபுல் ஃபோக்கஸை வைத்திருக்கோம். டோயாமா சொல்லாதே நினைச்சாலும் ஸ்லிட்டர் ஹெட் கமர்ஷியலா வெற்றி பெறல. ஆனா அது கல்ட் கிளாசிக்கா மாறக்கூடிய சக்தி கொண்டதுன்னு நம்மமும் ஏற்கனவே உணர்ந்திருக்கோம். அந்த கேம்ல பிளட், பாடி ஹாரர், ராக் சவுண்ட் ட்ராக், மெமரி லாஸ் இவையெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தார். இது ஒரு இலவசமாக விளையாட முடியாத சோதனை மாதிரி இருந்தது. ஆனா அது சிலருக்கு தான் பிடிச்சிருக்கும். ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதனால அந்த கேம் வெறும் ஒரு ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஆர்டிஸ்டின் விதி. டோயாமாவிடம் இந்த பேஷன் இன்னும் குறையல. அவரு சொல்றாரு, நீண்ட காலம் இதே எனர்ஜியுடன் தொடர முடியுமா தெரியல. ஆனா இந்த அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். இந்த வார்த்தைகள் தப்பா போகாது. காரணம் என்னன்னா, ஹாரர் என்கிற உருக்கத்தில் உளவியல், இசை, கேம் பிளே, டிசைன் இவையெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் நிமிஷத்தில் மாறி நம்ம அச்சத்தை செலிப்ரேட் பண்ண வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நன்கு புரிஞ்சு நம்ம மனசை நெஞ்சளவுக்கு பதற வைக்க தெரிந்த கலைஞர்களில் ஒருவர் தான் டோயாமா. கொனாமியை விட்டுவிட்டு அவர் தனக்கே உரிய பாதையில் பயணம் ஆரம்பிச்சது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு ரிபெல்லியன் மாதிரி, ஒரு சுதந்திரத்துக்கான சத்தம். ஸ்லிட்டர் ஹெட்ல அவர் பண்ண விரோதம் எக்ஸ்பெரிமெண்டல் ஹாரர்னு சொல்லலாமா? ஆனா அது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் தான். இன்னொரு வாய்ப்பு வேண்டும்னு அவர் முழு எஃபர்ட்டை போட்டிருக்காரு. அவர் சொல்வதால தான் நமக்கு ஒரு ஆன்டிசிபேஷன், ஒரு டென்ஷன். என்ன மாதிரி ஹாரர் வந்துரும்? சைக்கலாஜிக்கலா, ஆக்ஷன் ஹெவியா, இல்லனா ஒரே பிரெத்ல இரண்டும் மிக்ஸ் பண்ணுவாராம். அவர் ஹாரர் உலகுக்கு கொடுத்த மாற்றங்களை நாம் மறக்க முடியாது. சைலண்ட் ஹில்ல பிரமிட் ஹெட், சைரன்ஸ், ஃபாக் இவையெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் மெட்டஃபர்ஸா மாறிட்டன. சைரன் கேம்ல ஜாப்பனீஸ் ஃபோக்லோரை ஃபியூஸ் பண்ணி ஒரு ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தார். இவையெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயங்கள் கிடையாது. இப்போ அந்த விஷயங்களை அடுத்த புது டீமுக்கு கொடுக்க முயற்சிக்கிறாரு. அவர் ட்ரீம், இந்த ஸ்டூடியோ யங் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு படிக்கட்டு ஆகணும். அவர் அந்த பிளாட்ஃபார்மை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கார். ப்ளூபர்ட் டீம் ரீமேக் பண்ணற சைலண்ட் ஹில் 2க்கு எதிராக டோயாமாவின் அப்ரோச் ஆர்கானிக்கா இருக்குது. அவர் எதையும் கேஷ் கிராப் மாதிரி பண்ணல. அவர் இன்னும் ஸ்டோரி டெல்லர். அப்புறம் அவரிடம் இருக்கிற அந்த சட்டில் இமோஷனல் டச், அதுதான் இவருக்கு தனிச்சிறப்பு. ஒரு சாமானிய கதையை ஒரு மைண்ட் பிரேக்கிங் ஜர்னியா மாற்ற திறவை அது இருந்தாலே போதும்னு நம்ம நம்புறோம். இப்போ நம்ம பார்வை போகே ஸ்டுடியோஸ்க்கு. அவரோட அடுத்த டைட்டில் எப்ப வரும், என்ன இருக்கும்? அது இந்த பாரம்பரியத்தை கேரி பண்ணுமா, இல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜான்ரா ட்விஸ்டா இருக்கும்? மர்மம் தான். ஆனா நிச்சயமா அது ஒரு பேஷன்ல இருந்து பிறக்கிற கேம் தான். ஏனெனில் இது டோயாமாவின் ஃபைனல் ஸ்கிரீமா இருக்கலாம். இல்லாமல் போன பயம், மறக்க முடியாத கத்தல். அந்த கத்தலுக்கு இன்னொரு பெயர் தான் ஹாரர் கலையின் தந்தை டோயாமா. இந்த பயணத்தில் அவர் எம்மையும் அழைத்திருக்கிறார். நம்ம சந்தேகமும், நம்ம நம்பிக்கையும், நம்ம பயமும் எல்லாம் அவர் நெக்ஸ்ட் கேம்க்கு ஒரு ஷேடோ மாதிரி போகுது. நம்மளா ஸ்கேர் பண்ண டோயாமா இன்னும் ஜீவிச்சிருக்காரு. இன்னும் ஒரு நைட்மேர், இன்னும் ஒரு சைலண்ட் விஸ்பர் உருவாகுது.